அடிப்படையில ஆகச்சிறந்த நல்ல மனிதனா வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி காலகட்டங்கள்ல யார் யார் செஞ்ச சூழ்ச்சியால அவர் வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டாரு? அவருக்கு யார் யார் என்னென்ன துரோகங்கள் பண்ணாங்க? இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொதல்ல 2006 சட்டமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் ஐயா வந்து தேர்தல்ல வந்து முதல் எலக்ஷன் அப்பதான் சந்திக்கிறாரு. அவர் கட்சியோட பேரு வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக டிஎம்டிகே. இந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, முதல் எலக்ஷன்ல கிட்டத்தட்ட 8.36% ஓட்டு அப்படிங்கிறத அவர் வாங்குறாரு. அவர் வாங்குன அந்த 8.36% வாக்கு அப்படிங்கிறது, அன்னைக்கு இருந்த வட துருவம், தென் துருவமான கருணாநிதி அவர்களுக்கும், ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், மிகப்பெரிய ஒரு பயத்தையும் உருவாக்குனுச்சு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, இத்தன நாளா நாம 2 பேர் தான் இருந்தோம். டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. யார்ரா இது புதுசா ஒரு ஆள் முளைச்சு வந்திருக்கிறாரு. இவர நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன நெனச்சாங்க, சரி ஓகே எலக்ஷன் தானே. வைகோ அவர்கள் வெளியில போனப்பயும் ஒரு இம்பாக்ட் அப்படித்தானே இருந்துச்சு. ஸோ, இதுக்கு மேல இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லி நெனச்சாங்க. 2006 சட்டமன்ற தேர்தல்ல 8% வாக்கு வாங்குன அதே விஜயகாந்த் ஐயா 2009ல் நடந்த நாடாளுமன்ற எலக்ஷன்ல அப்படியே 10.26 ஓட்டு பெர்சன்டேஜ் வாக்கு அப்படிங்கிறத வாங்குறாரு. கிட்டத்தட்ட 11% நெருங்கிட்டாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் அவங்கள பார்த்து பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, புதுசா கட்சி ஆரம்பிச்சு 4 வருஷத்துக்குள்ளாடி 11% வாக்கு அப்படிங்கிறது ஒரு கட்சி வாங்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவருக்கு ஒரு மதிப்புங்கிறது குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அது 11% வாக்கு அவங்க வாங்குனாங்களே எம்பி எலக்ஷன்ல. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லா தொகுதிகளிலுமே தமிழகத்துல இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதியிலயுமே 39 எம்பி தொகுதியிலயுமே இல்லங்காம 50,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 தொகுதியில மட்டும் 1,00,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 36,00,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபாக்ட் நம்பர் ஓகேங்களா? அத பார்த்து அன்னைக்கு இருந்த திராவிட கட்சிகள் திமுகவும், அதிமுகவும் பயந்துகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு வந்த 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல 2006 எலக்ஷன்ல 8% ஓட்டு வாங்குன விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல 29 எம்எல்ஏக்களுடைய தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரா உள்ளாடி போறாரு. அன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு வந்த திமுகவும், அதிமுக 2 கட்சி தான் பெரிய கட்சி. அவங்க 2 பேரும் தான் ஒண்ணு ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்தா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கும். திமுக ஆளுங்கட்சியா இருந்தா, அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆளுங்கட்சி ஆயிருச்சு. ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியா யார் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் ஐயா தான் வந்தாரு. அன்னைக்கு காலகட்டத்தில 29 எம்எல்ஏக்கள் சுயேட்சையா நின்னு 29 எம்எல்ஏக்களுடைய தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் போறாங்க. திமுக வந்து வெறும் 21 தொகுதிகள் தான் வின் பண்றாங்க. என்ன காரணம்? அன்னைக்கு இருந்த பெரும்பான்மையான அமைச்சர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டுகள். என்னென்ன குற்றச்சாட்டுகள்? நில அபகரிப்பு புகார்ல இருந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் விலையேற்றம், பஸ் கட்டணம் விலையேற்றம், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இப்படி ஏகப்பட்ட அடுக்கடுக்கான பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகள் இதெல்லாம் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ் ஈழப்போர் படுகொலை. 1,00,000 தமிழர்கள் முள்ளிவாய்க்காலால் சுட்டு கொலை செய்யப்பட்டது. குண்டு போட்டு கொலை செய்யப்பட்டது. இதுக்கு வந்து காங்கிரஸும், டிஎம்கேவும் ஒண்ணு சேர்ந்து தான் இந்த மாரி தமிழக மக்கள வஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, இப்படி ஏகப்பட்ட பல்முனை தாக்குதலின் காரணமா மக்களினுடைய மனமாற்றம் ஏற்பட்டு, திமுக வந்து வெறும் 21 தொகுதிகள் தான் வின் பண்றாங்க. 29 தொகுதிகளுடைய விஜயகாந்த் ஐயாவுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியா போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2011ல ஜெயிக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். ஜெயிச்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டைம்ல விஜயகாந்துக்கு எதிரா ஒருத்தர் வராரு. யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம வைகை புயல் வடிவேலு. வைகை புயல் வடிவேலுக்கும், விஜயகாந்த் ஐயாவுக்கும் தனிப்பட்ட முறையில பர்சனல் லைஃப்ல இருந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட டிஎம்கே என்ன பண்றாங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரா வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கோசரம் வடிவேல உள்ள இறக்குறாங்க. இவ விஜயகாந்த் இன்னைக்கு போய் பேசுறாருன்னா, அடுத்த நாள் போய் அவரு எங்க பேசினாரோ அதே இடத்துல நின்னு வடிவேலு பேசுவாரு. விஜயகாந்த் அவர்கள் பேசுறது சரியில்ல. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் லைஃப்ப பத்தி ரொம்ப தவறா பேசுறது, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குறைபாடுகள் அப்படிங்கிறது வடிவேலு அடுக்கடுக்கா வச்சாரு. அடுத்து 2011ல விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா வந்த வாட்டி, வடிவேலு அவர்களுக்கு எந்த திரைப்பட வாய்ப்புமே யாருமே குடுக்கல. என்ன காரணம்னா, விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மாமனிதனால தான் வைகை புயல் வடிவேலு அப்படிங்கிறவர் வளர்ந்து வந்தாரு. அப்படி வளர்ந்து வந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி மறந்துட்டாரு. ஸோ, அவருக்கு நம்ம பட வாய்ப்புகள் எதுவுமே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, தென்னிந்திய தமிழ் திரைப்பட சங்கத்தின் சார்பா ஒரு முடிவு எழுதப்படாத ஒரு முடிவுங்கிறது எடுக்கப்பட்டு, யாருமே அவருக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது குடுக்கல. திரு வடிவேலு அவர்களுக்கு. இதுக்கு அப்புறமேட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கும், ஜெயலலிதா அம்மையாருக்கும் இருந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு 6 மாசம் அப்படியே அமைதியா போகுது. 6 மாசம் அப்படியே அமைதியா போயிட்டு இருந்த கூட்டணி அப்படிங்கிறது,
சட்டசபையில ஒரு விவாதத்தின் போது ஒரு கருத்து முரண்பாடாக மாறி ஒரு வாய் போராட்டமா மாறுது. அப்படி இருக்கும்பொழுது ஜெயலலிதா வந்து அந்த சட்டசபையிலேயே அந்த மோதல் நடந்துட்டு இருந்த அந்த வாய் வார்த்தை சண்டை நடந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க ஒரு அறிவிப்பு சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருந்த கூட்டணி அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போயிருச்சு. நீங்க எங்கள வச்சு நெறைய பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த 2014 எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட மதிமுகவும், தேமுதிகவும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி ஒண்ணு சேர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஏற்படுத்துனுச்சு. ஒரு தாக்கத்த. என்ன தாக்கத்த ஏற்படுத்துனுச்சுன்னா, ஒரு பயங்கரமான இம்பாக்ட். என்ன இம்பாக்ட்? 2006ல ஜெயிச்சவரு, 2009ல ஜெயிச்சவரு, 2011ல ஜெயிச்சவரு, 2014ல ஜெயிக்கல. என்ன காரணம்னா, மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இவரு போகும்போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. என்ன அதிருப்தினா, இவர் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு மாற்று கட்சியா தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி வந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினையான ஒரு கருத்து அப்படிங்கிறது மக்கள் மத்தியில காட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஜெயிக்கல. 2014ல இருந்து 2016 வரைக்கும் இடைப்பட்ட 2 வருஷங்கள் அப்படிங்கிறது தமிழக ஊடகங்களால மிகப்பெரிய அளவுல வந்து திரு விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலுமே கூட, அவர் மேல ஏகப்பட்ட எதிர்வினை கருத்துக்கள் அப்படிங்கிறது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளா முன்வைக்கப்பட்டது. அவர் வந்து பத்திரிகைக்காரங்கள ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாரு. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வர்றாரு. அவர் வந்து உருவ கேலி பண்ணாங்க. பாடி ஷேமிங் பண்ணாங்க. அவர் எந்தெந்த விதத்தில அவர் வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா காட்ட முடியுமோ, அந்த மாரி காமிச்சாங்க. அதனோட வெளிப்பாடா 2016ல நடந்த எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியா 2011ல ஜெயிச்சவங்க, எதிர்க்கட்சி தலைவரா போனவங்க, 2016ல அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல தன்னுடைய சொந்த தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து தோத்து போறாரு. கிட்டத்தட்ட ஈரோடு தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா இருக்கிறதுலே கம்மியா சொல்லலாமே. இருக்கிறதுலே கம்மியா ஈரோட்ல தான் 1000த்திற்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிறது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச எலக்ஷன்ல 8.8% வாக்குக்கு மேல வாங்குன அதே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல 0.43% ஓட்டு அப்படிங்கிறத வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்னு தான் சொல்லணும். இந்த மாற்றத்துக்குலாம் யார் காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால, அவரால குரல் வளம் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப வந்து குரல் வளம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு இல்ல. அந்த குரல் வளம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாங்க எதிர்க்கட்சிக்காரங்க, இந்த ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவரு குரல் சரியா பேச முடியாதனால, இவரு வந்து மது போதையில இருக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காரு. அதனால தான் இவரால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுகள வச்சது மட்டும் இல்லாம, இவர எந்தெந்த விதத்துலலாம் அவர வந்து இன்சல்ட் பண்ண முடியுமோ, அந்த விதத்துல இன்சல்ட் பண்ணாங்க. ஏன் இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே இவர் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு முடிச்ச வாட்டி தான் தன்னோட பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுத்தாரு. தன்னுடைய பிள்ளை கனிமொழிய எம்பி ஆக்குனாரு. மருமகன வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி ஆக்குனாரு. பேராண்டிய எம்பி ஆக்குனாரு. உள்துறை அமைச்சரா மாத்துனாரு. மத்திய மந்திரி ஆக்குனாருன்னு சொன்னாங்க. மத்திய மந்திரிலாம் ஆக்குனாரு. ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே மனைவிக்கு வந்து மகளிர் அணி செயலாளர், மச்சானுக்கு வந்து இளைஞர் அணி செயலாளர், இவர் வந்து கட்சி தலைவர். இவர் வந்து குடும்ப கட்சியா தான் வந்து தேமுதிக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. யார் எந்த குற்றச்சாட்டு வச்சாலுமே கூட, விஜயகாந்த் வந்து அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலயும், அவர் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோட தான் இருந்தாரு. இதுவே விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைக்காம இருந்திருந்தாரு. சுயேட்சையா இருந்து ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னாலுமே கூட, அவருடைய குரல் வளம், அவரோட உடல் ஆரோக்கியங்கிறது அப்படியே இருந்துருந்துச்சுன்னா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சரா அவர் வந்திருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100க்கு 200% கூட இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டோட தான் அவர் வந்தாரு. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் போராட்டம் சந்திக்காமலாம் அவர் வரல. அவரு வந்து கேப்டன் பிரபாகரன் மேல இருந்த ஒரு பற்றின் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் சொல்லி பேர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈழப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல நடிகர் சங்கம் சார்பாக ஏகப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள நடத்தியிருக்கிறாரு. பொதுமக்கள கூட்டிட்டு பேரணி நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையில நடிகர் சங்கம் அப்படிங்கிறது கடன்ல தான் இருந்துச்சு. நடிகர் சங்கம் கடன்ல இருக்கும் பொழுது நடிகர்கள் எல்லாம் தென்னிந்திய நடிகர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் மலேசியால கலை நிகழ்ச்சி நடத்தி, அதுல வந்த பணத்த கொண்டுட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துடைய கடன அடைச்சாரு. இது எல்லாத்துக்கும் மேல எல்லா மனுஷனும் சமம் அப்படிங்கிற மாரி மனுஷங்க எல்லாருமே ஒரே மாரி தான் இருக்கணும். எல்லாருக்குமே ஈக்குவலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் காரணமா என்ன பண்ணியிருக்கிறாரு, இருக்கக்கூடிய நடிகர்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ, அதே தான் லைட் மேனுக்கும் குடுக்கணும். லைட் மேன் என்ன சாப்பிடுறாங்களோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்பெண்டருக்கும் குடுக்கணும்.
ஆடை வடிவமைப்பாளருக்கு அதுதான் கொடுக்கணும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அதே மாரி தான் கொடுக்கணும். இப்போ வந்து இவரு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவுக்கு வந்து பிரியாணி குடுப்பாங்க. மத்த ஆர்டிஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உப்புமா, சேமியா இந்த மாரி குடுப்பாங்க. இவரு இப்போ முயற்சி பண்ணி இந்த மாரி ஒரு விஷயத்த மாத்துன வாட்டி தான் எல்லாத்துக்குமே டைமுக்கு டீ டைமு, சாப்பாடு டைமு எல்லாத்துக்கும் ஒரே மாரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஆவரேஜா சரிசமமா எல்லாருக்கும் கிடைச்சது அப்படிங்கிறது இவரு வந்து சினிமா துறையில தென்னிந்திய தமிழ் திரைப்பட சங்கத்துல தலைவரானாட்டி தான் இந்த மாரி மாற்றங்கள்லாம் பண்ணாரு. இவரு இந்த மாரி மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட நல்ல மனசு தான் காரணம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு ஃப்ரேமுக்குள்ள வெளியில ஃப்ரேமுக்குள்ள தானே பண்றாரு. இவரு பண்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. இவரு பண்ணாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது. எத்தனையோ தமிழ் புதுமுக இயக்குனர்களுக்கு இவரு தான் வாய்ப்பு குடுத்தாரு. எத்தனையோ டைரக்டர் உருவாக்கி இருக்கிறாரு. எத்தனையோ ஹீரோயின் உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம வடிவேலு இவருக்கு பின்னாடி வந்து சின்ன கவுண்டர் படத்துல கொடை பிடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் தான் இருந்தாங்களாம். விஜயகாந்த் தான் இருந்துகிட்டு இவரு எங்க ஊர்க்காரன்டா இந்த பையன். எங்க மதுரைக்காரன் இந்த பையன் என்ன கொடை பிடிக்கட்டும். படத்துல என் கூடயே வரட்டும். இவனும் வளரட்டும். இவனும் டெவலப் ஆகட்டும்னு சொல்லிட்டு வடிவேலும் இவர் தான் வளர்த்தி விட்டுருக்காரு. இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா ராவுத்தர். ராவுத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் வந்து இவருக்கு இருந்தாரு. அவர் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அனைத்து முடிவுகளுமே இது சரி, இது தப்புன்னு சொல்லி ஒரு பர்சனல் கைடா இருந்திருக்கிறாரு ராவுத்தர் அவர்கள். அவரு இருந்த வரைக்கும் இவர் வந்து எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனமா தான் இருந்தாரு. ராவுத்தர் அவர் இறந்து போன வாட்டி தான் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நண்பன் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் ஒரு சிறந்த ஒரு நண்பன் யாருன்னா தியாகு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்துடைய முன்னாள் வில்லன், இந்நாள் குணச்சித்திர நடிகர், நகைச்சுவை நடிகர் எல்லா கதாபாத்திரமும் ஏற்று நடிக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர் தியாகு அவர்கள் வந்து பார்த்தோம்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பரா இருந்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விஜயகாந்த் ஐயா மட்டும் தனிச்சே இருந்திருந்தாரு. இன்னைக்கு எப்படி சீமான் அண்ணா எல்லா இடத்துலயும் தனிச்சு நின்னு, தனி ஒரு தனி மெஜாரிட்டி தான் எனக்கு முக்கியம். தனித்து நிற்கிறது என்னுடைய அடையாளம்னு சொல்றாரோ, அதே மாரி அவர் இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருந்திருக்கிறதுக்கு 100க்கு 200% அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. இருந்துருந்துச்சு. ஆனா விஜயகாந்த் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேரு கெடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழக ஊடகங்கள் மட்டும் தான். ஊடகங்கள் மட்டும் தான். ஊடகங்கள் மட்டும் தான்.